நான்வெஜ் எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் வரும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான்வெஜ் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான்வெஜ் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைஞ்சிட்டு வருது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு நமக்கு ரொம்ப அதிகமாக சோம்பல் இருக்கும், மந்தத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது, நம்ம மூளை வந்து மழுங்கடிச்சிரும், ஒரு நர்வஸ் சிஸ்டமும் வந்துட்டு வேலை செய்யாமல் போயிடும். இந்த நான்வெஜ் எடுக்கும்போது நம்ம உடம்புல வந்து சளித்தன்மை அதிகமாகுது. இந்த சளித்தன்மை வந்து அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உறுப்புகள்லாம் வந்துட்டு வேலை கம்மி ஆகுது. ஸோ நம்ம உறுப்புகள் வந்து வேலை செய்ய முடியாமல் போகுது, ஆக்டிவாக இருக்க முடியாமல் போகுது. இந்த சளித்தன்மை, அதாவது இந்த மியூக்கஸ் அதிகமாகும் போது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புலையும் வந்துட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. கெட்ட கழிவுகள் வந்து நம்ம உறுப்புலையும் உடம்புலையும் படிய ஆரம்பிக்குது. இதனால் வந்துட்டு நம்ம நான்வெஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நான்வெஜ்ஜில் இருக்கிற ஒரு சில கொழுப்புகள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு எடுக்கும்போது அதை நம்ம ரத்தத்தில் போய் அடைச்சி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிகமாக அது மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, இந்த மாதிரி அதிகமாக நோய் இருக்கவங்கெல்லாம் மட்டன் சிக்கன்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், அதில் அதிகமாக கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நோய் வந்த பின்னாடி இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நோய் வரத்துக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவாக நம்ம இதை சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம்.